ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டிலேருந்து சாட்டர்டே எலிமினேட் ஆகி போக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமித் மாமா தான். அமித்தோட ஒய்ஃப் படித்து படித்து சொன்னாங்க, உங்களுக்கான ஆட்டத்தை தனியாக விளையாடுங்க, யாரு கூடயும் போய் சேராதீங்க, எல்லாரு கூடயும் பேசி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு பொண்டாட்டி பேச்சை கேட்காம தன்னுடைய ஆட்டத்தையும் மாற்றாம இதுக்கு மேலே எப்படா விளையாடுறது அப்படின்ற மாதிரி விளையாண்ட அமித்தை இந்த வாரம் தூக்கிட்டாங்க. சுபிக்ஷா தான் போவாங்கன்னு எல்லாருமே நினச்சிருந்த நேரத்தில் அமித்தை தூக்கிட்டாங்க. அவருக்கான கேம் அவர் விளையாடாம விட்டதுனால தான் விஜய் டிவி டீம் சுபிக்ஷாவுக்கு ஒரு சான்ஸை கொடுத்துறாங்களோ என்னமோ. சுபிக்ஷாவும் தனது தம்பி தனது அம்மா அப்பா சொன்னதை நல்லபடியா கேட்டு இனி வரும் வாரங்கள்ல தன்னுடைய ஆட்டத்தை மாத்தி கொஞ்சம் ஃபேர் கேம் விளையாடினாங்கன்னா கண்டிப்பா டாப் 5க்குள்ள போகிறதுக்கான சான்ஸ் சுபிக்ஷாவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, டிக்கெட் டு ஃபினாலியா கூட வின் பண்ண சான்ஸ் இருக்கு. இது வரைக்கும் அதிகமா கேப்டன்ஷிப் போட்டியில பங்கு பெற்று அந்த கேப்டன்சி டாஸ்க்ல அதிகமா தோத்தவங்களும் இவங்க தான். ஆனா கடைசியில டிடிஎஃப் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு வின் பண்ணக்கூடிய சான்ஸ் இவங்களுக்கு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எவிக்ஷனும் இருக்கு. அந்த எவிக்ஷன்ல ஒரு பெரிய தலைகட்டை தூக்க போறதா செய்திகள் பரவிட்டு இருக்கு. அந்த பெரிய தலைகட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி ராஜமாதா தான். கனியும் தூக்கிட்டாங்கன்ட்டு பரவலா ஒரு அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ரெண்டாவதா கனி எவிக்ஷன் ஆகி போயிட்டாங்க அப்படின்றது இன்னும் நம்பகமான தகவல்கள் வெளியே வரல. பாப்போம், பொறுத்திருந்து யார் வெளியே போறாங்கன்னா. ஆனா அமித் எவிக்ட் ஆகி போனது கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. அமித் எவிக்ட் ஆகி போறதுனால ஆட்டம் மாறும்னு நினைக்கிறீங்களா? பிக் பாஸ் ஹவுஸ்ல கண்டிப்பா ஆட்டம் மாறும். என்ன, பாருக்கு ஒரு சப்போர்ட் ஆள் குறைஞ்சிடுவாங்க. டாஸ்க்ல கூட பாருக்கு சப்போர்ட்டிவா இருந்தார் அமித். ஸோ அவரை தூக்குறதுனால பாரோட ஆட்டம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்து கனி பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரம் 3 வாரமா தான் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பேசுறதும் சரி, மற்றவங்களை அட்ரஸ் பண்றதுலும் சரி, கனியை அடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா பேசக்கூடியவங்க கனி. ஒரு பிளேயரா பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்லயுமே பயங்கரமா விளையாடக்கூடியவங்க. ஆட்டத்துல எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி அதை கேம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கின்னு எந்த கம்ப்ளைண்ட்டும் வைக்க மாட்டாங்க கனி அவங்க. ஸோ அந்த மாதிரி கண்டஸ்டர் தான் நம்ம மிஸ் பண்ண போறோம் இந்த வாரம். ஸோ இந்த வாரம் அன்பு கேங்ல இருந்து ஒருத்தவங்களையும் வம்பு கேங்ல இருந்து ஒருத்தவங்களையும் டபுள் எவிக்ஷனா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. அமித் அவர்கள் இப்ப கூட லைவ்ல கூட அரோராவா திவ்யாவா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வெளியே போயிடணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில் அமித் மாமா அவங்களே தூக்கிட்டாங்கன்னு அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியலையா? என்னோட ஒய்ஃப் வந்தாங்க, என்னுடைய பொண்ணு வந்தாங்க, இனிமேல் தான் என் ஆட்டமா இருக்க போகுது, எனக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு அப்படின்ட்டு இன்னும் நம்பிக்கைன்னு பேசின்னு இருக்காரு. அமித் அங்கிள் எப்பயோ உங்களை முடிச்சு விட்டு நீங்க பேசிக்கிற நேரம் உங்களுக்கான பயண வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் இன்னமும் தான் ஒய்ஃப் சொன்னதை கேட்காம அவங்க சொன்ன மாதிரி ஆட்டத்தை ஆடாம ஒரே மாதிரி ஆட்டத்தை ஆடிக்கின்னு இருக்கிறீங்களே, அதனாலேயே உங்களை தூக்கிட்டாங்க விஜய் டிவி டீம். கனி அவங்க வீட்டை விட்டு போகும்போது நிறைய பாதிப்படைய போகிறது. விக்ரம், சபரிநாதன், அரோரா இவங்கெல்லாம் மனசெலவுல பயங்கரமா உடஞ்சிடுவாங்க கனி போனதுனால. அன்பு கேங்கோடைய சங்கம் நாளையில இருந்து உடைபட போகுது. எல்லாருக்கும் அன்னபூர்ணியாக திகழ்ந்த கனி அவங்க எவிக்ட் ஆகி போறது அன்ஃபேர் எவிக்ஷனாக இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு தான் உள்ள இருக்க முடியும்? ஒரு எண்டுக்கு வரணும்ல, அந்த எண்டுக்கு தான் வந்துட்டாங்க கனி அவங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட். நடுவில் என்ன மாற்றம்லாம் நடக்குதுன்னு இனிமேல் போக போக தான் தெரியும். திடீர்னு விஜய் டிவி டீம் டக்குன்னு மாற்றுவாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ கனியை எவிக்ட் ஆகி போனது உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.